வணக்கம் நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். நண்பர்களே, டிஆர்பி ரிசல்ட்டு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம். அதற்கான சூழ்நிலையும் இருக்குது. அதேமாரி தேர்வர்களே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. வாங்க, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, பிஜிடிஆர்பி ஒரு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 1996க்கான பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க போட்டித் தேர்வு நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போட்டித் தேர்வு நடத்தப்பட்ட போதே பார்த்தோன்னா ஒரு 3 நாளில் பார்த்தோன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் செஞ்சுருந்தாங்க. அந்த கீ பார்த்து ஓரளவுக்கு பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய தேர்வர்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தோராயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதிலே சில ஆட்சேபங்கள்லாம் தெரிவித்து இவங்க சொல்லியிருந்த நிலையில் அவங்க டிஆர்பி தரப்பில் பார்த்தோன்னா கீ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அவங்க கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் பார்த்தோன்னா பாட வரையாக, ஏன்னா ஒரு 14 பாடங்களுக்கு தான் அந்த டிஆர்பி தேர்வு நடத்தப்பட்டது. அந்த 14 பாடங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த பாடத்தை சேர்ந்த மாணவர்கள் தேர்வர்கள் பார்த்திங்கன்னா அவங்க இந்தந்த ஆன்சர்லாம் தவறு, இந்த கொஷின் தவறு அப்படின்னு சொல்லி தங்களுடைய கடமை என்னவோ எவிடன்ஸோடு அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஆர்பி தரப்பில் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது ஃபைனல் ஆன்சர் கீக்கும் அடுத்து ரிசல்ட்டுக்கும் வெயிட் பண்ணியிருக்கிற நேரத்தில் டிஆர்பி எப்போது ரிசல்ட்டு வெளியிடப்படும் அப்படின்னு தேர்வர்கள் நினைத்து கொண்டு வருகின்றனர். நண்பர்களே, அதாவது ஃபினான்ஷியலாக இன்னும் அப்ரூவல் கிடைக்கலன்ற மாதிரி தெரிய வருகிறது. இது கிடைத்தவுடன் டிஆர்பி தரப்பில் கண்டிப்பாக ரிசல்ட்டு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரியே தெரிய வருகிறது. இந்த ரிசல்ட்டு எப்போது வேணாலும் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தான் நண்பர்களே தெரிய வருகிறது. எனவே நீங்கள் அந்த ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. குறிப்பாக இம்மாத இறுதி அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. எனவே நண்பர்களே, நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நண்பர்களே, இப்போ நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க எக்ஸ்பெக்டட் தான், சரிங்களா? அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிந்து விட்டது. அடுத்து பார்த்தோன்னா டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட்டு வரணும். இது ஃபினான்ஷியலாக அப்ரூவல் கிடைக்கணுன்ற மாதிரி அது சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி கிடைத்தவுடன் பார்த்தோன்னா அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ரிசல்ட் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வருகிறது நண்பர்களே. எனவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட்டு குறித்த நேரத்தில் குறித்த தேதியில் கண்டிப்பாக வரும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டோம். இப்போ எக்ஸாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மந்த் ஆகுது. பட் இருந்தாலும் கண்டிப்பாக டிஆர்பி தரப்பில் நிறைய மூமெண்ட் ஸ்பீடாகத்தான் இருக்கிறது, சரிங்களா? அப்படி வேகம் எடுக்கும்போது பார்த்தோன்னா அவங்களுக்கு சில பணிகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரிசல்ட் கொஞ்சம் தள்ளி போகிறது. நிச்சயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அதிகபட்சமாக டிசம்பர் இறுதிக்குள்ளே இந்த ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. எனவே தெளிவாக இருங்கள். ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, நிச்சயம் வரும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொண்டு இப்பதிவினை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.